உலகெங்கும் வாழும் என் தமிழ் மக்களே, உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். இன்று நம்ம பார்க்கும் காணொலிங்க, துலாம் ராசி நண்பர்களுக்கு வணக்கம். இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு ஜூலை மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை தரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு பதிவுங்க. இந்த ஜூலை மாதத்தில் சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. சூரிய பகவான் துலாம் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க. நல்ல யோகங்கள் கிடைக்க போகுதுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க. துலாம் ராசி நண்பர்களுக்கு தொழிலில் வளர்ச்சியாகும், குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும், வாழ்க்கையில் ஒரு நல்ல லெவலில் உட்கார வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி விடும். அடுத்து பார்த்தோன்னாக்கா சந்திர மங்கள யோகத்தில் இருக்கிறாங்க. சந்திர மங்கள யோகத்தில் ஜூலை மாதம் இருக்குதுங்க. இந்த சந்திர மங்கள யோகத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பல வகையான பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க, பல வகையான குழப்பங்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க, பல வகையான பிரச்சனைகள் வந்திருந்தாலும் இந்த சந்திர மங்கள யோகத்தில் பிரச்சனைகளை தீரும். உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும், தொழிலையும் வளர்ச்சி கொடுக்கும், 4 பேர்த்துக்கு முன்னாடி கொடி கட்டி வாழ்கிற சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். நல்ல ஒரு எதிர்காலன்றது கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்களை சந்திப்பீங்க. ஆனால் சந்திர மங்கள யோகத்தில் கண்டிப்பாக திடீர் யோகங்கள் கிடைக்கும். இந்த துலாம் ராசி நண்பர்களே, நல்ல நல்ல மாற்றங்களை கிடைக்க வேண்டிய யோகம் உங்களுக்கு இருக்குதுங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா சந்திர மங்கள யோகத்தில் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதிக்குள்ளே கிடைக்க வேண்டிய யோகங்கள் முழுமையான முறையில் இருக்குதுங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த 1ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதிக்குள்ளே ஒரு சுய தொழில் செய்கிறவங்களுக்கு சரி, தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு சரி, இல்லை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகலாம் அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு சந்திர மங்கள யோகத்தில் தொழில் ஸ்தானத்தில் வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் நல்ல யோக பலன்கள் கொடுக்க போகிறாருங்க. 1ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதிக்குள்ளே நல்ல நல்ல பலன்கள் கொடுக்குறாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு துலாம் ராசி நண்பர்களுக்கு நல்ல ஒரு யோகங்கள் இந்த ஜூலை மாதத்தில் கிடைக்கும், நல்லது நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ குரு பார்வை உங்கள் மேலே விளறதுனால, துலாம் ராசி மேலே விளறதுனால கண்டிப்பாக குரு பார்வைப்பட்டாவே கோடி புண்ணின்னு சொல்லுவாங்க. இந்த குரு பார்வையே மிக பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் துலாம் ராசி நண்பர்களுக்கு. கண்டிப்பாக குரு பார்வைப்பட்டாவே கோடி புண்ணின்னு சொல்லுவாங்க. குரு பார்வை பார்த்தால் அனைத்து விஷயங்களும் தீரும். கண்டிப்பாக உங்களுக்கு குரு பார்வையை உங்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் முழுமையான முறையில் இருக்குதுங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. இப்போ குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா தனக்காரனாக இருக்கிறாருங்க. குரு பகவான் தனக்காரனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள், திடீர் வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் தொழிலில் மிகப்பெரிய ஒரு லாபத்தை அடைய வேண்டிய சூழ்நிலைகள் இந்த ஜூலை மாதத்தில் இருக்குதுங்க. இந்த 1ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதிக்குள்ளே தொழிலையும் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். நல்ல ஒரு லெவலில் குரு தனக்காரனாக இருக்கிறதுனால நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். நல்ல நல்ல யோகங்கள், இந்த திடீர் அதிர்ஷ்டங்கள் யோகம் மாதிரி கிடைக்கும், நல்லது நடக்கும். சந்தோஷமான முறையில் வாழ்வீங்க, வளருவீங்க. நல்ல ஒரு யோகங்கள் இந்த குரு பகவான் தனக்காரனில் கொடுக்க வேண்டிய யோகங்கள் முழுமையான முறையில் இருக்குதுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னாக்கா தனக்காரன்னு சொல்லலாம். செவ்வாய் பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால சந்திர மங்கள யோகமும் உங்களுக்கு ஏற்படுங்க. இந்த செவ்வாய் பகவான் தனஸ்தானத்தையும் சந்திர மங்கள யோகத்திலையும் இருக்கிறதுனால கண்டிப்பாக இப்போ வீடு கட்டாதவங்க வீடு கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி விடும் செவ்வாய் பகவான். இப்போ செவ்வாய் பகவானால் கண்டிப்பாக வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவீங்க, இடம் வாங்காதவங்க இடம் வாங்குவீங்க, ஒரு மண்மனை தேட வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக இந்த சந்திர மங்கள யோகத்தில் கிடைக்குதுங்க. எனக்கு சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் புதன் பகவான் யோகத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணம் தடையாக இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் கிடைக்கும். திருமண யோகம் பலன்கள் முழுமையான முறையில் கிடைக்கும், நல்லது நடக்கும். அடுத்தது பார்த்தோன்னாக்கா திருமணம், 2வது திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்குமா அப்படி பார்க்குறவங்களுக்கு துலாம் ராசினர்களுக்கு
கண்டிப்பாக இரண்டாவது திருமண யோகத்துக்கு சூழ்நிலைகள் இந்த மாதம் ஏற்படுத்திவிடும். நல்லது நடக்கும். 13ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதிக்குள்ளே திருமணம், இரண்டாவது திருமணம் எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு யோகங்கள் கிடைக்கும். நல்லது நடக்கும். நல்லபடியாக வாழ்வீங்க, வளருவீங்க, சந்தோஷமான முறையில் இருப்பீங்க. இரண்டாவது திருமண வாழ்க்கை நல்ல ஒரு எதிர்காலம் இந்த ஜூலை மாதம் ஏற்படுத்திவிடும். நல்லது நடக்கும். சந்தோஷமான முறையில் கண்டிப்பாக துலாம் ராசி நண்பர்கள் வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க, சந்தோஷமான முறையில் இருக்க போகிறீங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக நல்லது நடக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. தொழில் ஸ்தானத்தில் ஆதித்ய யோகத்தில் இருக்கிறாருங்க. கண்டிப்பாக ஆதித்ய யோகத்தில் இருக்கிறதுனால 16ஆம் தேதிக்கு மேலே நல்ல ஒரு மாற்றங்களை சந்திப்பீங்க. கண்டிப்பாக தொழில் அமையும். நல்லது நடக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு படிப்பு ஸ்தானம் நல்ல ஒரு யோகங்கள் கிடைக்கும். தொழில் ஸ்தானத்தில் சரி நல்லாயிருக்கு. படிப்பு சார்ந்த விஷயத்துலேயும் நல்ல ஒரு எதிர்காலன்றது இவங்களுக்கு இருக்குதுங்க. இந்த ஜூலை மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நல்ல யோகங்கள் படிப்பு சார்ந்தில் கிடைக்கும். புதன் பகவான் புத்திக்காரன் சொல்லுவாங்க, ஞானக்காரன் சொல்லுவாங்க, ஆதித்ய யோகத்துக்காரன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி புதன் பகவான் யோகத்தில் கண்டிப்பாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் துலாம் ராசி நண்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். அதுவும் இந்த மாதத்தில் கண்டிப்பாக நல்ல ஒரு படிப்பு சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். நல்லது இருக்குதுங்க. நல்லா படிப்பாங்க இந்த மாதத்தில். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வக்கரம் ஆகிறாருங்க. சனி பகவான் வக்கரம் ஆகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவான் வக்கரம் ஆகிறதுனால யோகங்கள் முழுமையான முறையில் கிடைக்கும். நல்ல ஒரு யோகங்கள் கிடைக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரிய பகவான் யோகத்திலையும் வக்ர நிலை ஆகிறதுனாலையும் சனி பகவான் வக்ர நிலை ஆகிறதுனால கண்டிப்பாக 16ஆம் தேதிக்கு மேலே மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை சந்திப்பீங்க. இந்த ஜூலை மாதம் 16ஆம் தேதி வக்ரம் ஆகிறாருங்க. வக்ரம் ஆகிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றங்களை கிடைக்கும். இப்போ பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும். பூர்வீகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் விலகி போகும். நல்ல ஒரு எதிர்காலம் கைகூடி வரும். இந்த வக்ரம் ஆகிறதுனால துலாம் ராசி நண்பர்கள் வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க, 10 ரூபா சம்பாதிப்பீங்க. நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பாக இருக்குதுங்க. இந்த துலாம் ராசி நண்பர்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு சாதகமான முறையில் இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த ஜூலை மாதத்துலேயே உங்களுக்கு அதிகப்படியான லாபத்தை கிடைக்கும். நல்லது நடக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வெளிநாட்டில் போய் வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்கிறேங்க, வேலைவாய்ப்பு அமையாமல் இருக்கிறேங்க, வேலைவாய்ப்பு அமையுமா அப்படின்னு எதிர்பார்க்குற துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வெளிநாடு யோகத்தில் போய் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தொழிலில் அந்த இடத்துல அமையும். நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். நல்லது ஒரு அனுகூலம் கைகூடி வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க. கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பீங்க. ஆணொரு இடத்துல பெண்ணொரு இடத்துல உட்காந்து ஆட்சி நடத்திட்டு இருப்பீங்க. இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல் பல வகையான பிரச்சனைகள், பல வகையான சிக்கல்கள் சந்திச்சிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்துச்சு பார்க்கும்போது குரு பகவான் யோகத்திலையும் சூரிய பகவான் யோகத்திலையும் கண்டிப்பாக கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலும் சேர்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி விடும். நல்லது நடக்கும். சந்தோஷமான முறையில் வாழ்வீங்க, வளருவீங்க. உங்கள் எதிர்காலன்றது கைகூடி வரும். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல யோகங்கள் முழுமையான முறையில் இந்த மாதம் கிடைக்குதுங்க. கண்டிப்பாக சேர்ந்து வாழ்ந்து தருவீங்க. நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். நல்லது நடக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ புது நட்பால் உங்களுக்கு தொழிலில் வளர்ச்சி கொடுக்கும். புது நட்பால் ஒரு வீடு வாசல் கட்டுவீங்க. புது நட்பால் ஒரு எதிர்கால யோகங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கும். இந்த துலாம் ராசி நண்பர்கள் அனைத்து விஷயத்துக்குமே சாதகமான முறையில் இருக்குதுங்க. இப்போ சனி கொடுத்தால் எவர் தடுப்பான்னு சொல்லுவாங்க, குரு கொடுத்தால் எவர் தடுப்பான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி குரு பார்வைப்பட்டவே கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான முறையில் இந்த வருஷத்துலேயும் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. இந்த மாதத்துலேயும் உங்களுக்கு அதிகப்படியான லாபத்தை அடைய வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்க. 13ஆம் தேதிக்கு மேலே 26ஆம் தேதிக்குள்ளே நல்ல யோகங்கள் கிடைக்கும். கண்டிப்பாக அந்த அனைத்து பிரச்சனைகள் தீரும். நல்லது நடக்கும். சந்தோஷமான முறையில் வாழ்வீங்க, வளருவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா துலாம் ராசி நண்பர்கள் உங்களால் முடிஞ்ச வரை ஒரு தான தர்மம் பண்ணுங்கள்.
உங்களோட குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க, உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கு வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக துலாம் ராசி நண்பர்கள் சாதிக்க போகிறீங்க, நல்லது நடக்கும். வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். வணக்கம்.